என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசை இரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோடில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் போன வருஷம் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்தேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி போயிருக்கு, அந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன லேர்னிங் பாயிண்ட்டுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதை வச்சு அடுத்து நம்ம அடுத்த வருஷத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசனை பண்ணலாம். ஸோ முதல்ல நான் போன வருஷம் செப்டம்பர் 28, 29, 30 இந்த 3 நாட்கள் நான் துபாயில் ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணேன். ஒரு கிட்டத்தட்ட 100 பேர் அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் கான்ஃபரன்ஸ் அட்டெண்டிஸ்க்காக காமிக்கிறதுக்காக ஒரு லைவ் ட்ரேட் ஒன்று பண்ணியிருந்தேன். அதில் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்திருந்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் கால் ரேஷியோ வித் புட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஒரு 2 or 3 வீக்ஸ் லேட்டர் பேங்காக்கில் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க, என்னை ஸ்பீக்கராக கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் போயிருந்தேன். அந்த கான்ஃபரன்ஸில் இதே ஸ்ட்ராட்டஜியை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு நான் ஒரு யூடியூப்பில் அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த சமயத்தில் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு பிஆர் சுந்தர் பேங்காக் அப்படின்னு அடிச்சிங்கனாக்கா அந்த வீடியோ வந்துடும். ஸோ பிஆர் சுந்தர் பேங்காக்னோடனே வேறு எதையாவது நினைக்காதீங்க. நம்ம எப்போவுமே ஷேர் மார்க்கெட் பற்றி மட்டும்தான் நினைப்போம். ஸோ இங்கே கூட பாருங்கள், நானே அப்படி தான் சர்ச் பண்ணியிருக்கேன். பிஆர் சுந்தர் பேங்காக் அப்படின்னு சர்ச் பண்ணேன். அந்த வீடியோ மை ஸ்ட்ராட்டஜி ஷேர்ட் இன் பேங்காக் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற வீடியோ. ஸோ அந்த வீடியோ நான் அப்படி தேவையானதை மட்டும் காமிக்கலான்ட்டு உங்களுக்கு அதை தள்ளிட்டேன். ஸோ 2 நிமிஷம் 16 செகண்ட் தள்ளி, அது மொத்தம் 7 நிமிஷம் தான். அந்த வீடியோ நீங்கள் டைம் இருந்தால் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு லிங்க் வேணால் இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், முதல்ல பங்குச்சந்தைகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிஃப்டி 17,000 அப்படின்ற அளவில் இருந்தது. நான் என்ன பண்ணியிருந்தேன், கொஞ்சம் புல்லிஷ் வியூ எடுத்திருந்தேன். ஸோ நான் 16,000 கால் பை பண்ணியிருந்தேன். இங்கே என்னுடைய மொத்த பொசிஷன் இது, அதனால் எல்லாத்தையும் பார்க்காதீங்க. இந்த டிக் பண்ண 3 மட்டும் பாருங்கள். 16,000 கால் நான் பை பண்ணியிருந்தேன் ஒரு லாட்டு. 20,000 கால் நான் 2 லாட்டு செல் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா பை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2,450 ரூபா கையை விட்டு கொடுத்துருக்குறேன். நான் ஆப்ஷன் செல்லரு. ஸோ நம்ம அவ்வளோ பணம்லாம் பை பண்ண மாட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், பை பண்ணுறதா இருந்தால் கூட அதை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபைனான்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே 2,450 ரூபாய்க்கு நான் பை பண்ணிவிட்டு 20,000 கால் நான் 2 லாட்டு செல் பண்ணியிருக்கிறேன். 700 ரூபான்ட்டு. ஸோ அதில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,400 ரூபா வந்துடுச்சு. அப்பவும் கிட்டத்தட்ட 1,000 ரூபாய்க்கு மேலே நான் கை விட்டு காசு கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணேன், 13,000 போட்டு 3 லாட்டை நான் செல் பண்ணியிருந்தேன். இப்போ இங்கே ஒரு லாட்டு தான் காமிக்குது, ஆனால் நான் 3 லாட்டு செல் பண்ணியிருந்தேன். ஸோ 3,300 900 ருபீஸ் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ மேலே ஒரு 1,400, கீழே ஒரு 900, 2,300 கலெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் பை பண்ணது 2,450, ஒரு 150 ரூபாய் என் கையை விட்டு கொடுத்துருந்தேன். சரி, இது பரவாயில்லன்னு கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 வீக்ஸ், ஒரு 1 மந்த்துக்குள்ளாரவே என்ன ஆகிடுச்சுனாக்கா, அந்த 300 ருபீஸ்க்கு நான் செல் பண்ண 285 ருபீஸ்க்கு நான் செல் பண்ண புட்டு கிட்டத்தட்ட 70 ரூபாய்க்கு வந்துடுச்சு. ஏன்னா மார்க்கெட் நல்லா மேலே போயிடுச்சு. நான் உடனே அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். 2 லாட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு 15 நான் இப்போ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். அதனால் நான் என்ன பண்ணேன், 15,000 புட்டு செல் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இங்கே 850 குவான்டிட்டி காமிக்குது. நான் செல் பண்ணது 100 குவான்டிட்டி தான். இந்த ரிமைனிங் 700 குவான்டிட்டி 750 குவான்டிட்டி ஃபார் சம் அதர் ஸ்ட்ராட்டஜியோட பார்ட் அது. ஸோ நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணதுனால எதுக்குன்றதே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின் காமிக்கிறேன் பாருங்கள். 13,000 புட்டு செல் பண்ணது 285 ரூபாய்க்கு செல் பண்ணது 2 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறேன், 15,000 புட்டு நான் 474 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கிறேன். அது அப்படியே 3 ரூபாய்க்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 16,000 கால் நான் பை பண்ணது 2,450 ரூபாய்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா 3,950 இருக்குது. கிட்டத்தட்ட 1,500 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். அதுக்கப்புறம் 20,000 கால் செல் பண்ணது பார்த்திங்கனாக்கா 700 ரூபாய்க்கு செல் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு 235, 250ன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள். 13,000 புட்டு செல் பண்ணோம், அதில் 300 ரூபா ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் 15,000 புட்டு செல் பண்ணோம், அதில் 500 ரூபா ப்ராஃபிட்டு. கால் 20,000 கால் செல் பண்ணோம், அதில் ஒரு 450 ரூபா ப்ராஃபிட்டு, 450 ரூபா.
இது இல்லாமல் 16,000 கால் பை பண்ணது 2,450 ரூபாய்க்கு பை பண்ணது இப்போ 3,950 ரூபா இருக்குது. அதுலேயும் ஒரு 1,500 ரூபா ப்ராஃபிட்டு. பாருங்கள், ஸோ தொட்டதெல்லாம் பொண்ணாக இருக்குது இல்லைங்களா? இதுதான் வந்து இந்த லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் உடைய பவர். சரி, நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லியாச்சு. வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டுமே கிடையாது. ஸோ அதுவும் குறிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா தெர் இஸ் அ ரிஸ்க். இந்த ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ முதல்ல வந்து இது வந்து ரொம்ப ஸ்மால் கிளைண்ட்ஸுங்களுக்கு இது ஒத்து வராது. நார்மலாக ஒரு ஸ்ட்ராடல் பண்ணணும்னு சொன்னாலே உங்களுக்கு 1 லட்ச ரூபா மார்ஜின் ஆகும் எக்ஸ்சேஞ்சில். ஆனால் நீங்கள் லாங் டேர்ம், அதாவது மோர் தென் 9 months எக்ஸ்பைரி இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து மார்ஜின் மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு லாட்டுக்கே, ஒரு ஸ்ட்ராடல் அல்லது ஒரு ஸ்ட்ராங்கலுக்கே 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா மார்ஜின். அதாவது ஒரு ஸ்ட்ராடல் பண்ணிங்கன்னா 1 லட்ச ரூபா மார்ஜின் வரும் பிலோ 9 month எக்ஸ்பைரி இருந்தனால். அபவ் 9 month எக்ஸ்பைரி இருந்ததுனாக்கா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வரும். ஸோ மார்ஜின் வந்து அதிகமாகும். ஆனால் அந்த மார்ஜின் வந்து எப்போ 9 monthக்கு கீழே வருதோ எக்ஸ்பைரி, அப்போ அந்த மார்ஜின் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் இப்போ பண்ணுறீங்கன்னா, அடுத்த வருஷம் டிசம்பருக்கு இப்போ பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராடல் அல்லது ஒரு ஸ்ட்ராங்கல் பண்ணுறீங்கன்னா 1.5 லட்சம் மார்ஜின் இருக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதி ஆச்சுன்னா அது வந்து திரும்ப வந்து 1 lakh ஆகிடும். அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த தடவை வந்து நான் வந்து ரொம்ப லக்கி, என்னுடைய ஸ்டடி வந்து கரெக்டாக இருக்குது. 16,000க்கு மேலே 20,000 கீழே இருக்குது. ஸோ ஒருவேளை மார்க்கெட் 24,000-25,000 போயிருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரச்சனைக்கு வந்திருக்கும். ஏன்னா 16,000 கால் பை பண்ணிவிட்டு 20,000 கால் செல் பண்ணால் 22,000 வரைக்கும் தான் நீங்கள் சேஃப். அதுக்கு மேலே போனீங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது 13,000 கீழே போயிருந்தாலும் பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா 13,000 புட்டு நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ எது செஞ்சாலுமே அதில் வந்து அப்படியே நம்ம வந்து கும்பகர்ணன் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு நம்ம 6 மாதம் தூங்கிட்டு வந்தாக்கா வேலைக்கு ஆகாது. அது நடுவில் மார்க்கெட் வயலண்ட்டாக மூவ் ஆகிருக்கலாம், லாஸ் வந்திருக்கலாம். அதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இப்போ இந்த வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது. இந்த பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் திஸ் வீடியோ. அதெல்லாம் நாங்கள் வந்து ஒர்க் ஷாப்பில் ரொம்ப டீட்டெயிலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதாவது என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் ஓட தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் காட்டுக்குள்ளே நுழையலாம். இல்லைனா ஆபத்து வந்தால் எப்படி ஓட தெரியாமல் நீங்கள் காட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா சிங்கம் புலிகிட்ட மாட்டிக்கின்னு சீரழிய வேண்டியது தான். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்டை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இதில் நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது, அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ கடைசியாக சொல்கிறேன், நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது. ஸோ ஏற்கனவே நான் செபி ஃபைன் பே பண்ணியிருக்கிறேன். செபி என்ன 1 வருஷம் பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் செபி ரெஜிஸ்டர்ட் கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி ஜஸ்ட் ஃபார் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ மேபி அடுத்த வருஷத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் யோசனை பண்ணிட்டுருக்கிறேன். அது ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் அதை கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.